என்ன நீ வேலை தேட விரும்புகிறாயா? நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்று என் பெற்றோர் சொல்வார்கள். ஆனால் உண்மையில் பெரிய அண்ணன் கொடுத்த விமானத்திற்கு நன்றி. சீக்கிரம் சீன புத்தாண்டு வருது. என் குடும்பம் என் வேலை பற்றி கேட்கும். நீ சீக்கிரம் எனக்கு ஒரு நியாயமான வேலை தேடித்தா. வேலை இருக்கிறது. எங்கள் அலுவலகத்தில் ஒரு தலைவன் எங்களை அவன் விளையாட்டில் சேர சொல்கிறான். அதுதான் விளையாடுவதற்காகவே நான் முடியும். ஆமாம் சரி, குழு இணைப்பை உனக்கு அனுப்பிவிட்டேன். ஹே ஹே, மின்னணு விளையாட்டில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சில முறை தலைவரை ஜெயிக்க விடுவதன் மூலம் அவருக்கு உணர்ச்சி மதிப்பை கொடுத்து என் வேலை உறுதியாகும். ஹே ஹே, ஆமாம். உனக்கு சொல்ல மறந்துட்டேன். எங்கள் தலைவன் ஒரு தொழில்முறை வீரர். நீ முன்னாடியே சொல்லலையே. ஆமாம் ஆமாம், உனக்கு ஏற்ற ஒரு வேலை இருக்கிறது. உன் அருகில் கணினி இருக்கிறதா? இருக்கிறது. சரி, எனக்கு கூட்டத்தின் குறிப்புகள் இருக்கிறது. அதை எடிட் செய். தலைவன் சொன்னார், தேவையில்லாத பேச்சுகளை நீக்கு. எனக்கு ஒப்படை. ஆமாம், முடிஞ்சு விட்டது. கூட்டம் முடிந்தது. நான் உண்மையிலேயே அவன் சொல்வது எல்லாம் வீண் பேச்சு என்று நினைக்கிறேன். இரவு உணவு சாப்பிடு மகனே. ஆமாம். ஐயோ ஆமா அப்பா, நீங்கள் எப்போதும் என்னை ஏன் கவனிக்கிறீர்கள்? நான் தான் நினைக்கிறேன் உங்கள் அலுவலகம் விடுமுறை கொடுக்க ஆரம்பித்து விட்டது போல இருக்கிறது. பெரிய நிறுவனம், நலன்கள் நல்லது. ஏன் உங்களுடைய நிறுவனம் என்ன செய்கிறது? இதுவரை நீங்கள் சொல்லவே இல்லை. சில பொருளாதாரம், வர்த்தகம் போன்றவை. நீ இவ்வளவு வியர்வை சிந்துகிறாய், பொய் சொல்லவா? எப்படி எப்படி முடியுமா? இன்னும் நடிக்கிறாயா? கோழி எல்லாம் ஒத்துக்கிட்டான். நீ எந்த நிறுவனத்திலும் வேலை செய்யல. நீ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரீமர். இந்த கொடூர குழந்தை என்னை துரோகம் செய்து விட்டான். நீயும் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்கிறாய் என்று முன்னாடியே சொன்னால் நன்றாக இருந்திருக்கும். ஆமா. குடும்பத்தினரே, என் மகனின் பின்தொடர்வர்களை 1 மில்லியனாக உயர்த்த உதவுங்கள். என்ன, இந்த மகனை எங்கே வாங்கினாய்? லிங்க் கொடு. ஒரு குடும்பத்தில் ஒரே விதமான மனிதர்களை உருவாக்க முடியும் என்பது உண்மை.